ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஜசீரா விமான நிறுவனத்தோட சேவையை மீண்டும் தொடங்க தயாராக உள்ளதா அந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம். குவைத்தில் தீவிரமாக செயல்பட்டு வரும் அதிகாரிகள், பொதுமக்களின் பாதுகாப்பே எங்களின் இலக்கு, உயர் பாதுகாப்பு கண்காணிப்பு தீவிரம், வேலைக்கே செல்லாமல் சம்பளம் பெற்ற ஊழியர், 5 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம், கடைசியாக குவைத்தில் வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண் மரணம், இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலைக்கே வராமல் சட்டவிரோதமாக சம்பளம் மற்றும் பிற சலுகைகளை பெற்ற குற்றச்சாட்டில் குவைத்தோட சிவில் சர்வீஸ் துறையில் பணியாற்றிய ஒருவருக்கு நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3,30,000 குவைத்து தினார் அபராதம் விதித்துள்ளது. மேலும் இவர் பணிக்கு செல்லாமல் சுமார் 1,10,000 குவைத்து தினார் சம்பளமாக பெற்றுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் குவைத்தோட அரசு அமைப்புகளை ஏமாற்றும் இத்தகைய செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்பதை தற்போது வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தோட உள்துறை அமைச்சகம் உங்கள் பாதுகாப்பே எங்கள் இலக்கு என்ற கோஷத்துடன் குவைத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதோடு, உள்துறை அமைச்சகத்தோட பொது தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடக பொதுத்துறை நாட்டின் பாதுகாப்பு நிலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய களப்பணிகள் மற்றும் சோதனை சாவடிகளில் நடைபெறும் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து நேரடி ஒளிபரப்பாக வெளியிட்டு வருகிறது. மேலும் இப்ப இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில குவைத்தோட உள்துறை அமைச்சகம் குவைத்தோட படை, தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு படையோட வீரத்தையும் பொதுமக்களுக்கு ஊடகங்கள் வழியாகவும் எடுத்துக்காட்டி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு இதுவரை 45 நாட்கள் ஆகின்றன. இதனால குவைத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய நபர்கள் சவுதி மார்க்கமாக அவங்களோட பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த நிலையில் ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனம் குவைத்தில் உலகளாவிய இணைப்பை தொடர்ச்சியாக வைத்திருக்க தனது முழு அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா, குவைத்தில் ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனத்துக்கும் தொட்டு T5ங்கிற ஒரு டெர்மினல் தனிப்பட்ட முறையில் இருக்குது. இப்போ ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அனுமதி கிடைத்த உடனடியாக விமான சேவைகள் மீண்டும் தொடங்க தயார் நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் அனுமதி கிடைக்கல, ஆனால் செய்தி மட்டும் வெளியாகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனத்து மூலியமா இதுவரைக்கும் குவைத்து, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து உள்ளிட்ட 5 செயல்பாட்டு மையங்கள் வழியாக இதுவரைக்கும் 73,655 பயணிகள் அவர்களுடைய பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி 20 விமானங்கள் தான் இயக்கி வருவதாகவும் அதை 26 உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் 40 விமானங்கள் வரை இயக்கும் திறன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு திரும்ப சில நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் குவைத்தில் வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இந்த பணிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காண்டி குளியல் அறைக்கு போயிருக்கிறாங்க. ரொம்ப நேரமாகி அவங்க வெளியில வராத காரணத்தினால சக தொழிலாளர்கள் கதவு திறந்து உள்ளர போய் பார்த்துருக்கிறாங்க. மயக்கத்தில் கீழே கடந்த அவங்கள உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டாலும் உயிரை அவங்களால காப்பாற்ற முடியல. மேலும் அவரோட மரணம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாகவே ஏற்பட்டிருக்கும்னு சந்தேகிக்கப்படுகிறது. இறந்தவரோட உடலை பிலிப்பைன்ஸுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளுக்கு குடும்பத்தினர் உதவி கோரியுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த மரணத்தோட காரணத்தை பார்த்தீங்கன்னா, உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஒருவேளை இந்த பிபி பிரஷர் இருந்துச்சுன்னா உங்களோட இரத்த அழுத்தத்தை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மாதிரி மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் எடுத்துக்கங்க, அதான் நல்லது. மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த வீடியோவை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.